ஹாய் 5 minutes with டாக்டர் சத்யாவில் இன்றைக்கி கூடி வாழ்ந்தால் மீதியை நீங்களே சொல்லிடுவீங்க. உங்களுக்கு தெரியும்ல, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இதை நம்ம சின்ன வயசுலேருந்தே இதை கேள்விப்பட்டிருப்போம், ஸ்கூலில் கூட சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வாழ்கிற காலகட்டத்தில் குடும்பங்கள்லாம் கணவன் மனைவி பிள்ளைங்க அப்படி தான் இருக்கிறாங்க. அந்த கணவன் மனைவி பிள்ளைங்க தாத்தா பாட்டி அப்படி இருந்த அந்த ஒரு கலாச்சாரம் மாறி போயிடுச்சு. இப்போ பெண்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே மாமனார் மாமியார் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி கண்டிஷன் போட்டு அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், சிறு குழந்தைகள் அவங்க சில மாதங்களே ஆன அந்த வயதிலேயே விட்டுட்டு இந்த பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகும்போது வீட்டில் வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட இந்த குழந்தைகளை விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. நிறைய நம்ம கேள்விப்படுறோம், சிறு குழந்தைகளை இந்த மாதிரி பார்த்துக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலுக்கு கூட ஏதாவது சிறப்பு, தூங்குறதுக்குள்ளே சிறப்பை கலந்து கொடுத்து தூங்க வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு மொபைல் ஃபோனை பார்த்துட்ருக்குறது, அந்த மாதிரியெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அதனால் சில பெற்றோர் சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க வீட்டில். இந்த வேலை பார்க்குறவங்கள சரியாக குழந்தைக்கு பாலை கரெக்டான டைமுக்கு கொடுக்குறாங்களா, தூங்க வைக்கிறாங்களா எல்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் இது யோசிச்சு பாருங்களேன், உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவோ மாமியாரோ இருந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ அன்பாக அந்த குழந்தைய பார்த்துக்குவாங்க. இந்த குழந்தைங்களுக்கு இவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, சின்ன வயசில் இருந்து அப்போ தான் வார்த்தைகளை கற்றுக்கொள்வாங்க, பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட நீங்கள் விட்டுட்டு வரும்போது என்ன கற்றுக்கொள்வாங்க? அவங்க சொல்லி கொடுக்குறதானே கற்றுக்கொள்வாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வீட்டில் இல்லை, நீங்கள் 2 பேரும் வேலைக்கு போயிட்டீங்க, வீட்டில் பெரியவங்களும் இல்லை. அப்போ அந்த வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்கக்கிட்ட இருந்து தான் அவங்க நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வாங்க. சில தேவையில்லாத காரியங்களையும் வார்த்தைகளையும் அவங்க அதிகமாக கற்றுக்கொள்கிறாங்க அந்த சிறு வயதிலேயே. இதுக்கு பதிலாக உங்கள் பெற்றோரோ மாமனார் மாமியாரோ கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க அந்த சின்ன பிள்ளைகள் குழந்தையாக இருக்கும்போதும் சரி, அதுக்கு பிறகு வளர்ந்து ஸ்கூலுக்கு போகிற அந்த ஸ்டேஜ் வரும்போதும், அந்த பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அந்த பிள்ளைங்களுக்குன்னு அவங்க இருக்கிறாங்க வீட்டில். அவங்க அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது டிஃபன் கொடுத்து அந்த பிள்ளைங்களை விளையாட வச்சு அதை மேற்பார்வை பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல சின்ன கதைகள், நீதி உள்ள கதைகள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இப்படி அவங்கள அன்போடு பார்த்துக்கொள்வாங்க இல்லையா. ஸ்கூலில் மாரல் சயின்ஸ் கிளாஸில் இந்த கதையை சொல்லி கொடுத்துருப்பாங்க, நீங்களும் கேட்டிருப்பீங்க. என்னென்னா, ஒரு வயசானவர் இருக்கிறாரு, அவருக்கு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த 4 பையங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த வயசானவருக்கு சங்கடம், இனி நம்ம செத்து போன பிறகு இவங்க இப்படியே சண்டை போட்டுட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு இருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் என்ன செய்கிறாரு, அவங்கள கூப்பிடுறாரு. அப்போ அவங்க 4 பேரும் இவரோட ரூமுக்கு வந்தோடனே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குச்சிகள் எல்லாம் சேர்த்து கட்டி ஒரு பண்டிலாக வச்சுருக்கிறாரு. சரியா, விறகு குச்சிகள்னு வச்சுக்கோங்க. அப்போது அதை மூத்த மகன்கிட்ட கொடுத்து, நீ இதை உடைப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் அதை உடைக்கிறதுக்கு நல்லா ட்ரை பண்ணுறான், முழங்காலெல்லாம் வச்செல்லாம் உடைக்க ட்ரை பண்ணுறான், உடைக்கவே முடியல. உடனே அடுத்தவனை உடைக்க சொல்கிறாரு, அவனுக்கு முடியல. அடுத்தது 4 பேரும் உடைச்சி பார்த்தாங்க, 4 பேருக்குமே உடைக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த அப்பா என்ன செஞ்சார், அதுலேருந்து ஒரு குச்சியை உருவி இந்தப்பா உடை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு மூத்த மகன்கிட்ட. அவன் ஈஸியாக உடைச்சிட்டான். அதே மாதிரி ஒவ்வொரு குச்சியும் மற்றவங்கக்கிட்ட கொடுக்க எல்லாருமே ஈஸியாக உடைச்சிட்டாங்க. என்னப்பா அப்போ உடைக்க முடியல, இப்போ உடைக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அப்பா சொல்கிறாரு, இதுதான்ப்பா ஒரு லைஃப் லெசன் உங்களுக்கு. நீங்கள் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒத்துமையே இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஈஸியாக வெளியே இருந்து ஒருத்தன் உங்களை கவுத்துருவான், உங்களுக்கு தீமை செஞ்சுருவான். அதே இது நீங்கள் சேர்ந்து ஒத்துமையாக இருந்தீங்கன்னா யாராலுமே உங்களுக்கு எந்த ஒரு கெடுதியும் செய்ய முடியாது. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் அதை உணர்ந்துக்கிட்டாங்க. பைபிள்லேயும் ஒரு வசனம் இருக்குது இதை சொல்லிக் கொடுக்கும்படியாக. சங்கீதம் 133 1வது வசனம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. இது ரொம்ப உண்மைங்க இந்த வசனம். ஏன்னா நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணு முன்னால் இந்த சீனை கொண்டு வாங்களேன். ஒரு வீட்டில் ஒரு மகன், மருமகள், அப்பா, அம்மா, பேரப்பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது
எவ்வளோ பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இன்பமான ஒரு காரியம்தான் இது. அது மட்டும் கிடையாது, அது மிகவும் நன்மையான ஒரு காரியம் கூட. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நன்மையை அது கொடுக்குது. அந்த சின்ன பிள்ளைங்க சின்ன வயசுலேருந்து ஒரு ஒழுக்கத்தோடு நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டு வளருவதற்கு அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் ஒருமித்து வாழ்வது, அந்த ஒருமித்து அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் யூனிட்டின்னு போடப்பட்டிருக்கு. யூனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சகோதரர்கள் மத்தியில், அம்மா அப்பா பிள்ளைங்க மத்தியில், மாமனார் மாமியார் மருமகள் மத்தியில், எல்லார் மத்தியிலையும் இந்த யூனிட்டின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை வருது, பிரச்சனை வராத இடமே இருக்காதுல்ல, எல்லா இடங்களையும் வரத்தான் செய்யும். அப்படி வந்துச்சுன்னா உட்காந்து பேசி சரி பண்ணுங்க. அப்படி நீங்கள் சரி பண்ணாமல் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா மூன்றாவது ஒரு ஆள் உள்ளே நுழைவாங்க. உள்ளே நுழைஞ்சு நரித்தனம் பண்ணுவாங்க. ஆமாம், இந்த குள்ள நரித்தனம் தான் பண்ணுவாங்க. அவங்க சண்டையை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி விட்டு அவங்க அதில் குளிர்காய ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு விடவே விடாதீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் மட்டும் இல்லை, வேலை பார்க்குற இடத்துல கூட இந்த யூனிட்டி ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு நெய்பர்ஹுட்டில் இருப்பீங்கள்ல, நிறைய வீடுகள் இருக்கும், அக்கம் பக்கத்தில் எல்லாரும் இருப்பாங்க. உங்களுக்குள்ளுக்கும் இந்த யூனிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் இந்த யூனிட்டியை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. சரி, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு பார்த்துட்டோம். இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்குது? யூனிட்டி இருக்கா, இல்லை சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போயிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த யூனிட்டி உங்களுக்கு நிச்சயமாகவே தேவை. அதை நீங்கள் ட்ரை பண்ணணும். நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும் பத்தாது, நிறைய பேர் ட்ரை பண்ணணும். ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.